ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து டீம் வைஸ் பில்டிங் சார்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பில்டிங் சார்ட் வந்து 7 டீம்ஸ்க்கு வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பில்டிங் வியூல இருக்கும் இந்த காலம் சார்ட் எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னா. இப்போ இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த டேபிளோட தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட. இங்க பாத்தீங்கன்னா டீம் நேம்ஸ் வந்து டீம் 1ல இருந்து 7 வரைக்கும் இங்க டீம்ஸ் இருக்கு. அந்த டீமுக்கான ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பெர்சன்டேஜ் வந்து இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த பெர்சன்டேஜ்ல வந்து 90 ஆர் 90 அபோவ் கிராஸ் ஆனிச்சுனாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட பில்டிங் வந்து கிரீன் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் 1க்கு வந்து நான் 91ன்னு சொல்லிட்டு நான் இங்க அசைன் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ரெட்ல இருந்து கிரீனுக்கு வந்து என்னோட பில்டிங் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி வந்து அந்த பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னோட காலம் ஹைட் வந்து அந்த பில்டிங்கோட ஹைட்டும் வந்து இங்க சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீம் 7க்கு வந்து 95 நான் அசைன் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து கிரீனுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ டீம் 2க்கு வந்து நான் சம்திங் 99 நான் அசைன் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து நமக்கு இந்த பில்டிங்கோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ரெட்ல இருந்து கிரீனுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு விசிட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸல் ரிலேட்டடா வந்து பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் நம்ம மோர் தென் 200 வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அதையும் விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த பில்டிங் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத ரியல் டைம்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு காப்பி ஆஃப் எடுத்துங்க. ஒரு நியூ ஷீட் வந்து நான் ஆட் பண்றேன். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அதே டேட்டாவை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க வந்து 2 சப்போர்ட் காலம் வந்து எனக்கு இங்க தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து ரெட், செகண்ட் வந்து கிரீன். இந்த சப்போர்ட் காலம்ல வந்து நான் சில கண்டிஷன்ஸ் வந்து பாஸ் பண்ண போறேன். எனக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ்ல வந்து அபோவ் 90 ஆர் அபோவ் 90 இருந்தது அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரீனுக்கு சேஞ்ச் ஆகணும். 90 பிலோ இருந்ததுன்னா ரெட்ல இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இங்க சம்திங் 85 கொடுத்துக்கிறேன். இங்க வந்து 35. இப்போ இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டீம் 7க்கு மட்டும் 95ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டெப்ஸ் சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது. ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் நான் அப்ளை பண்றேன். என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் வந்து இந்த B2 லெஸ் தென் 90% இருந்தது அப்படின்னாக்க எனக்கு அகைன் அந்த B2 வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதர்வைஸ் NA அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் என்னோட கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இஃப் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் வந்து இந்த B2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90% அப்படின்னாக்க எனக்கு அகைன் அந்த B2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அதர்வைஸ் NAன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் என்னோட 2 கண்டிஷன்ஸ். இந்த 2 கண்டிஷன்ஸையும் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதை அப்படியே இந்த ஃபார்முலா ட்ராக் டவுன் பண்ணுங்க. இதை வந்து பெர்சன்டேஜ்ல வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க இந்த வேல்யூ எல்லாத்தையும். ஓகேங்களா? பெர்சன்டேஜ்ல சேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு எங்கெல்லாம் இந்த பி காலம்ல இருக்கிற வேல்யூ 90 ஆர் அபோவ் 90 இருக்கோ எனக்கு அந்த வேல்யூ வந்து இங்க கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க டீம் 7க்கு மட்டும் 95 இருக்கு. சோ அது வந்து கிரீன்ல வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுது. ரிமைனிங் 90 பிலோ இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட்ல வந்து ஷோ பண்ணுது. இப்போ இதுக்கப்புறம் இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. டீமை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ரெட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு கிரீனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த காலம் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2D காலம்ல வந்து செகண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்டு காலம் இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் விசுவலைஸ் ஆகும். ஜஸ்ட் இதுல வந்து நான் ரைட் கிளிக் பண்றேன். காலம் பார்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்றேன். இங்க வந்து கேப் விட்த் வந்து 150 இருக்கு. ஸோ நான் டிஃபால்ட்டா 40% வந்து ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி விசுவலைஸ் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட பெர்சன்டேஜ் இருக்குங்களா, அந்த பெர்சன்டேஜை வந்து நான் ஃபார்மேட் ஆக்சஸ்ல போயிட்டு இங்க
0ல first இருக்குது 0, second இருக்கிறது வந்து 1 ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். that means 0 to 100%. ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணனும் அப்படினாக்க இதுல வந்து என்னோட grill lines வந்து அன்செக் பண்ணிடுறேன், legend வந்து அன்செக் பண்ணிடுறேன். again இத கிளிக் பண்ணிடுறேன். என்னோட percentage இப்ப எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இத செலக்ட் பண்ணிட்டு delete கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்துரும். இப்ப இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும், ஷேப் வந்து உள்ள கொண்டு வரணும். அதாவது பில்டிங் ஷேப் வந்து நம்ம இப்ப உள்ள கொண்டு வர போறோம். இன்சர்ட் கிளிக் பண்ணுங்க. இங்க ஷேப்ஸ்ல போயிட்டு இங்க ரெக்டாங்கிள் இருக்குங்களா, அந்த ரெக்டாங்கிளை வந்து செலக்ட் பண்ணுங்க. ரெக்டாங்கிளை வந்து நான் இங்க இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க இந்த ஃபார்மேட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெட் கலர் பில்டிங் கிரீன் கலர்ல வரணும். ஸோ கிரீன் பில்டிங் அண்ட் ரெட் பில்டிங் தான் வரணும். நம்ம கண்டிஷன் வந்து மெட் ஆகல அப்படின்னாக்க ரெட்ல இருக்கணும், மெட் ஆயிருச்சுன்னா கிரீனுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுதான். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க ஷேப் அவுட்லைன் வந்து கிரே கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ஃபார்மேட்ல போயிட்டு இங்க நான் என்ன பண்றேன், 0.3 அசைன் பண்றேன். பாட்டம்ல இந்த இதுல வந்து width வந்து 0.7 வந்து நான் அசைன் பண்றேன். ஓகேங்களா? அசைன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி விசுவலைஸ் ஆகுது. இப்ப இதை அப்படியே ஒரு காப்பி ஆஃப் எடுத்துங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க பக்கத்துல. அகைன் ஒன் மோர் டைம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் அப்படியே மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேர்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து சைஸை வந்து நம்ம வித் சைஸை வந்து கம்மி பண்ண போறோம். ஸோ இங்க ஃபார்மேட்ல கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து 0.7 இருக்குங்களா, இங்க 0.35 கொடுத்துருங்க. ஓகேங்களா? 35 கொடுத்துட்டு நம்ம வெளில கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் செகண்ட் பாக்ஸ் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஆஃப் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன் டாப்ல. ஓகேங்களா? டாப்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அகைன் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை ஒரு காப்பி ஆஃப் எடுத்து இந்த ஏரியால கொண்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த எல்லா பாக்ஸையும் வந்து நான் செலக்ட் பண்றேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. மவுஸால கிளிக் பண்ணும்போது செலக்ட் ஆயிரும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து குரூப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ குரூப்பிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, சிம்பிள் தான். இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த ப்ளூ பார்ல வந்து கிளிக் பண்றேன். எனக்கு எல்லா ப்ளூ பாரும் வந்து செலக்ட் ஆகுது. ஜஸ்ட் கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அகைன் வந்து இந்த வெளியில இருக்கிற இந்த இமேஜ் வியூல இந்த இது குரூப் பண்ண இந்த பில்டிங் இதுல வந்து நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஃபார்மேட்ல போயிட்டு கிரீன் கலரை வந்து நான் செலக்ட் பண்றேன். கிரீனை செலக்ட் பண்றோம். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்து இந்த ஆரஞ்சு பார்டர் இருக்கு இல்லைங்களா, இதுல செலக்ட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க கிரீன்ல வந்துருது. இப்போ வந்து இந்த இது அவ்வளவுதான். இது அப்படியே இருக்கட்டும் சைட்ல. நெக்ஸ்ட் வந்து இங்க தான் நமக்கு நம்ம ஒர்க். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்ல வந்து இங்க வந்து ஃபில்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இங்க வந்து ஸ்டாக் அண்ட் ஸ்கேல் வித்னு இருக்கு. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யூனிட் பிக்சர் 1 சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கும். இந்த 1ன்றது வந்து 0.1 நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஏன் அப்படின்னாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் 1க்கு வந்து 85 இருக்கு. ஸோ 85 அப்படின்னாக்க 0.1 ஃபிக்ஸ் பண்ணும்போது 10 டைம்ஸ், அதாவது 0.1ங்கிறது 10 டைம்ஸ் வந்து நமக்கு அந்த பில்டிங் இந்த பிக்சர் வந்து நமக்கு இங்க பேஸ்டிங் ஆகும். இப்போ 85 அப்படின்னாக்க 10 டைம்ஸ் வந்து நமக்கு அந்த பில்டிங்கோட அந்த இமேஜ் வந்து இங்க பேஸ்டிங் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு பில்டிங் வியூல வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இங்க வந்து இதை டெலீட் பண்ணிட்டு 0.1 சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க வெளில கிளிக் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்கன்னா இங்க பில்டிங் வியூல வந்து நமக்கு இங்க விசுவலைஸ் ஆகும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பில்டிங் சைஸ் வந்து நமக்கு ஒரு இடத்துல வந்து அட்ஜஸ்ட் ஆகாம இருக்கு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த சைஸை வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க.
ரெட்லயே வந்து செலக்ட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு கொஞ்சம் சைஸ் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் ஆகல. சோ அத மட்டும் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் வெளியில மூவ் பண்றோம். மூவ் பண்ணிட்டு இப்போ கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ காப்பி ஆஃப் எடுங்க. இப்போ இதுல கிளிக் பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி இங்க போயிட்டு அகைன் கிரீனுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. கிரீனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு அகைன் பேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பில்டிங் அந்த சைடு வந்து வியூ வந்து நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் ஆகல. ஸோ இப்போ வந்து ரெட்டை கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஃபார்மேட் சீரீஸ்ல போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவலா அந்த ஃபில்ல போயிட்டு டவுன்ல வந்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் ஸ்கேல் வித் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து 0.1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியில கிளிக் பண்ணுங்க. அந்த பில்டிங் வியூ வந்து இங்க உங்களுக்கு விசுவலைஸ் ஆகும். அகைன் வந்து இந்த இதுல கிளிக் பண்ணுங்க, கிரீன்ல ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் ஃபில் ஆப்ஷனு சேவ் ஸ்டாக் அண்ட் ஸ்கேல் வித்ல வந்து 1 ரிமூவ் பண்ணிட்டு 0.1 சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரீன்லயும் வந்து பில்டிங் வியூ வந்து விசுவலைஸ் ஆகுது. இப்போ வந்து என்னோட டீம் நேம்ஸ் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன், இட்டாலிக் பண்ணிக்கிறேன். இட்டாலிக்ல வந்து இங்க வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். இங்க வந்து ஃபாண்ட் வந்து 11 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் டீம்ஸ்க்கு. ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து நான் என்ன பண்றேன், இந்த ரெட் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு ஆட் டேட்டா லேபிள் கொடுக்குறேன். இங்க வேல்யூ வந்து ஆட் ஆயிருச்சு. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஃபார்மேட்ல போயிட்டு சேம் ரெட் கலர் கொடுக்குறேன். ஹோம்ல போயிட்டு போல்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 11 கொடுக்குறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து Black கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்ல வந்து போயிட்டு இந்த லேபிள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்சைட் எண்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த லேபிள் பொசிஷன் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்ல வந்து இங்கிட்ட போயிட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி இப்ப ரெட் வந்து ரெட்டுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் டேட்டா லேபிள். அதே மாதிரி கிரீனுக்கு ஆட் டேட்டா லேபிள் சேம் லைக் போல்ட் பண்ணிக்கோங்க, Black பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து 11 கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் டேட்டா லேபிள் இன்சைட் எண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இதை வந்து நீங்க பிக் சைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இமேஜ் நமக்கு தேவையில்லைங்க. இதை வந்து எடுத்து நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அதர்வைஸ் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்ல கூட நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு விசிபிள் இல்லாத மாதிரி. இப்ப வந்து சார்ட் டைட்டில் வந்து டீம் வைஸ் பில்டிங் சார்ட் கொடுத்துக்கோங்க, போல்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கலர்ஸ் நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் இங்க பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்ப டீம் 1க்கு வந்து நானு 91 சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து சேஞ்ச் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட பில்டிங்கோட வியூ வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. இப்ப அதே 2க்கு வந்து நான் 95 கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டீம் 4க்கு வந்து நான் 99 கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேஞ்ச் ஆகுது. பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது நம்ம சார்ட். இப்போ டீம் 7 ஆல்ரெடி கிரீன்ல தான் இருக்கு. இப்போ சப்போஸ் நான் 90 பிலோ 89க்கு சேஞ்ச் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரெட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்க நார்மலா வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து ஒயிட் ஃபாண்ட் கொடுத்துருங்க, அந்த டெக்ஸ்ட் வந்து விசுவலைஸ் ஆகாது. இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் விசுவல் ஆகும். இங்க வந்து சார்ட்டை வந்து நீங்க இன்னும் விட்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க வெளில கிளிக் பண்ணிட்டு வியூல போயிட்டு கிரில் லைன்ஸ் வந்து அன்செக் பண்ணிருங்க. ஹெட்டிங்ஸ் வேணாலும் நீங்க அன்செக் பண்ணிக்கலாம். சார்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விசுவலைஸ் ஆகும்.
ஹெட்டிங்ஸ் வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க டீம் வைஸா நீங்க வேல்யூ பிச்சு இப்போ டீம் 2க்கு வந்து நான் 65 அசைன் பண்றேன். ரெட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் என்ன ஆர்டர்ல வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க 20, 35, 45, 55, 65, 75, 89 பெர்ஃபெக்ட்டா அங்க வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஏதாவது ஒரு சார்ட்டுக்கு வந்து 100 கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மாதிரி சார்ட்ஸ் வந்து உங்களோட டேஷ்போர்டு பிசினஸ் பிரசன்டேஷனா இருக்கட்டும், இல்ல நீங்க டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க சார்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். நம்ம ஈஸியா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ட்ராக் பண்ண முடியும். இப்போ இந்த சார்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டை பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.